இன்னைக்கு விஜய் அண்ணன் வேற லெவல் மைண்ட் செட்ல வந்திருக்காரு போல. வந்ததுமே எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்து தக் லைஃப் கொடுத்துட்டு இருந்தாரு. சான்ஸே இல்ல, வேற லெவல். இன்னைக்கு டே 55. ஃப்ரைடே எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அருணுக்கு பர்த்டே. ஸோ அவருக்கு தெரியாமல் கேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தீபக் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் கிச்சனோட இன்சார்ஜ் அருண் தானே. ஸோ அவருக்கு தெரியாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம முத்துவுக்கும் அருணுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம அருண் வந்து தீபக்கிட்ட போய் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக அருணையும் முத்துவும் தனியாக பாய்ஸ் ரூமில் கூட்டு போய் சமரச பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் கேர்ள்ஸ் டீம்லாம் சேர்ந்து ரவா கேசரியிலே கேக் மாதிரி ஒன்று செஞ்சுருந்தாங்க. இதுக்கு இடையில பிக் பாஸும் ஒரு கேக் கொடுத்துருந்தாரு. அந்த கேக்கோட ஒரு லெட்டரும் வந்துச்சு. இருந்தனா ஹார்லி குயின்ட்ட இருந்து அருணுக்கு வந்துருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. யாரு கேலரி லவ் லெட்டர் கொடுத்தடா. அந்த லெட்டரை நம்ம அருண் தனியா போய் படிச்சுட்டு குழந்தை மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டீம் மேட்ஸ்ட்டை கொடுத்து நீங்களே படிங்க அப்படின்னு சொல்லி படிச்சும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் மிட் நைட் 12 மணிக்கு நம்ம தீபக் அருணை கண்ணை கட்டி லானு கூட்டு வந்துருந்தாரு. அங்க நம்ம டீம்மேட்ஸ்லாம் சர்ப்ரைஸா அம்பர்லா பின்னாடி ஒளிஞ்சிருந்துட்டு அவர் கண்ணை ஊத்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸா சாங்லாம் பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அம்பர்லா டான்ஸ்லாம் ஆடி கேக் கட் பண்ணாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அருணும் செம்மையாக எமோஷன் ஆயிட்டாரு. நமக்குமே காலேஜ் ஸ்கூல் டெஸ்ட்லாம் நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணன் சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. வந்ததுமே நம்ம அருணுக்கு ஒரு விஷயத்தை போட்டுட்டு நம்ம ஹவுஸ்மேட்ஸ்ட்டை லாஸ்ட் வீக்லேருந்து கோட்டை அழிச்சிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வீட்டில் எப்படி என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. முதல்ல நம்ம தீபக்கனை இருந்துச்சுட்டு முன்னாடி வந்து டீம் ஆடிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் தனித்தனியாக ஆட போகிறோம். அதுவும் நான் கேப்டன் ஆகிற டைமில் எப்படி தனித்தனியாக ஆடும்போது எப்படி இருக்க போதோன்னு நினச்சிட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருந்துச்சு. அதுவும் எல்லாருமே பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னார். பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் முத்து எந்திரிச்சிட்டு முன்னாடிலாம் டீம் லீடர்னு ஒருத்தருப்பாங்க. ஸோ அவங்க பின்னாடியே மறைஞ்சிருந்து விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்க தனி கேமாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் இதே பதில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து டீமாக விளாண்டுருந்தாங்க, இப்போ தனித்தனி விளாடுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணன் கேள்வி நம்பர் 2க்கு போயிட்டாரு. என்னன்னா, கோடை அழிக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் நண்பர்களாக இருந்தாங்க, அதுக்கு அழிச்சதுக்கு அப்புறம் யார் எனிமையாக மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட, சத்யா நீங்களே எந்திரிச்சு சொல்லுங்க, நானா ஒரு தடவை கேட்டாதான் சொல்றீங்க. போன வாரமே சொல்லியிருந்தேன் உங்க கேம் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களா பேசினாதானே அடுத்த கேம் வந்து நல்லா போகும். பேசுங்க சத்யா, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பேசுறேன் சார் சொல்லிட்டு டீமா இருக்கும்போது ஜாக்லின் விஷாலும் ஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கோட்டை அழிச்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் விஷாலும் எனிமையான மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சூப்பரா சொன்னாரு. நம்ம விஜய் அண்ணனும் நல்லா தானே பேசுறீங்க, இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிட்டாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது தர்ஷிகா பவித்ரா முன்னாடி ஃப்ரெண்டா இருந்தாங்க. இப்போ 2 பேரும் அவ்வளவு பேசிக்கிறது கிடையாது. சாத்தனா ஜெஃப்ரி முன்னாடி எனிமையா இருந்தாங்க, இப்போ ஃப்ரெண்டான மாதிரி தோணுது அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு பேரை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வீக்கெண்ட் எபிசோடு பயங்கரமா பஞ்சாயத்துக்குலாம் அவர் வந்து கொஸ்டின் கேட்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம். இவர் வந்ததுமே நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிறன்னு ஒருத்தரா மாத்தி மாத்தி கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க. அதுக்கப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்கு? போன வாரம் வந்து கோட்டை அழிச்சதுக்கு அப்புறம் உங்க மனநிலை மாறி இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. மறுபடியும் முதல்ல இருந்தா அதுக்கு ரஞ்சித் அண்ணன் முன்னாடி வந்து யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், இப்போ வந்து நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அடுத்ததா ராணவ் முன்னாடி கேம் விளையாடும்போது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா டீமா உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நான் விளையாடும்போது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்புக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாரு. முத்து வந்து கோட்டை அழிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம விஜய் அண்ணன் ஹாஸ்டல்ல இருந்த மாதிரின்னு சொன்னீங்களே, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சார் இந்த வீடு வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ஓனர் வந்து நம்ம தீபக் காலையில எந்திரிச்சல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் மாதிரி போட்டு வச்சிருந்தாரு. அந்த ரூல் ரொம்ப அழகாவே இருந்துச்சு. நாங்களும் அதுபடி தான் நடந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் மேனேஜர் நம்ம அருண், அவர் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாலும் 3 வேளை வந்து கவனிச்சு கேட்டுட்டு இருந்தாரு. அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு காஸ்ட்லியான ஹாஸ்டல்ல தங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஏன் உங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு ஹாஸ்டல் மாதிரி ஏன் ஃபீல் ஆகுதுன்னா, ஃபுட்டு வந்து கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பவுல் ஃபுட்டு கொடுக்குறாங்க சார். அதில் எங்களுக்கு இவ்வளோ வேணாம், பாதி போதும்னு சொன்னா கூட இது உங்களோட ரேஷன், ஒரு பவுல் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக கொடுக்குறாங்க சார். அது வந்து எங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. This is an unwanted statement irrelevant to the current situation. உடனே நம்ம விஜய் அண்ணன், நீங்க தான் கரெக்டா பாயிண்டா பேசுற ஆளு, நீங்களே இப்போ சுத்த விட்டுறீங்களே, அதுக்கு தான் அன்னைக்கு தீபக் அண்ணன் அவங்ககிட்ட சொன்னாரு.
வார வாரம் விஜய் சேதுபதி கேட்கும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் லென்த்தியாக பேசிட்டு இருக்கீங்க, கரெக்டாக ஷார்ட்டாக பேசி அந்த பாயிண்ட்டை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு தீபக் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லி நன்றி சொன்னார். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. அடுத்தது ஆனந்தி, இது மிலிட்டரியில் இருக்க மாதிரி ஷூ எல்லாம் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், சாப்பிட்றதுனா எங்க பக்கம் தான் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய ஆர்டர் போட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த விஷயம் எல்லாம் பிடிக்கல. இதுக்கு ஒரு சில பேர் வந்து ஆன் ஸ்பாட்லயே குரல் கொடுத்தாங்க, ஒரு சில பேர் இது தீபக் சொல்றதுனால குரல் கொடுக்காம இருந்தாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு சார் அப்படின்னு நம்ம ஆனந்தி சொன்னாங்க. கடைசியா இவரோட கேப்டன்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு சில இடத்துல பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லி மழுப்பி பேசிட்டு இருந்தாங்க. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அடுத்ததா ராணா வந்துருச்சு. சார் இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்சியோட இந்த கேப்டன்சி தான் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து ஷூ அடிக்க வைக்கணும், ஒரு சில விஷயத்துல இருந்து கட்டுப்பாடுகள் இருந்துச்சு, ஆனால் இந்த வீட்டுக்கு அது தேவைப்படுது சார், அப்படி இருந்தது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராணாவும் சொன்னார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். அடுத்ததா பவித்ரா, இவரோட கேப்டன்சி 60-40 ரேஷியோல இருந்துச்சு. 60% நல்லதா இருந்துச்சு, 40% வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரையும் தூங்க விடாம நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்தாரு, பேசாதவங்க எல்லாம் பேச வச்சு கனெக்ட் பண்ணி விட்டாரு. நெகட்டிவ் சைட்ல இருந்து சொல்லணும்னா, எனக்கு தயிர் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்க போனேன், ஆனா பிக் பாஸ் சொன்னாதான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இவர் கேப்டனாவே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நாள் நான் வந்து பழைய குழம்பு எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் எடுத்து திறந்தேன், ஆனா வந்து அங்க உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே என்னை பார்த்து ஏன் நீங்க திறக்கிறீங்க, கேப்டன் கேட்டு தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் சத்யா இருந்துச்சுட்டு, இது வரைக்கும் இருந்த கேப்டன்ஸ்ல இதுதான் சார் கொஞ்சம் நல்ல கேப்டன்சியா இருந்துச்சு, நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவர் கேப்டனா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே இவர் கேப்டன் ஆகி சூப்பரா அந்த வீக்கை கொண்டு போனார் சார். அவரோட கேப்டன்சி எல்லாத்துக்குமே ஓகே தான், ஆனா ஒரு சில சில்வண்டுகள் மட்டும் வேணுக்குனே பிரச்சனை பண்ணணுமேன்னு பண்ண மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு யார் யாரெல்லாம் சில்வண்டுகள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விஜயசனா கேட்டதுக்கு சாச்சனா, ஆனந்தி, பவித்ரா, முத்து இவங்களெல்லாம் சில்வண்டுகள்னு சொன்னாரு சார். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்லாம் முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மஞ்சுரியை பார்த்து இது கன்னி வெடி சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு. சாத்தனாவும் எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஒரு 70-30 தான் சொன்னாங்க. விஜயசனை பார்த்தோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, ஏமா எத்தனை தடவை சொல்லியாச்சு, நீ ஏன் சுத்தி ஒழிச்சிட்டு இருக்க, அந்த வீக் ஃபுல்லா நாங்க உன்னை பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாரும் சொல்றாங்கன்ட்டு ஒன்னும் சொல்லாத, உனக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டா சொல்லு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா 70-30 ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நம்ம விஜயசனை நேரடியா பேசு, கரெக்டா பேசு, வளப்பி விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுபடியும் 70% நல்லதா இருந்துச்சு, 30% தப்பா இருந்துச்சு சார். அந்த 70% நல்லது என்னன்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து புதுசா இன்னோவேட்டிவா ஏதாவது திங்க் பண்ணி எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்தாரு, இதெல்லாம் நல்லதா இருந்துச்சு. தப்பா எது இருந்துச்சுன்னா அவர் வந்து யாருமே தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. மைக்க மாட்டுங்கன்னு சொன்னது அவர் வந்து கரெக்டா சொல்லல, அது வந்து கொஞ்சம் ஹார்ஷா சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு விஜய் சொன்ன சரி எப்படி சொன்னாங்க, நீ ஒரு ஆக்டர் தானே, சொல்லி காமினதுக்கு ஏமா மைக் எப்படி போட்டிருக்கீங்க, சரியா போட்டுக்குமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம விஜய் சொன்னேன், எனக்கு அவங்க சொன்னது கரெக்டாக தான் தெரியுது, உனக்கு எப்படி தப்பா தெரியுதுன்றது கேட்டாரு. தீபக் அண்ணன் மைக்கை கரெக்டாக மாட்டிருக்கணும், ஷூ எல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கூட நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் நான் அப்படி மீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு விஜய் சொன்னேன், தப்பு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்டு தானமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதுக்கப்புறம் விஜய் சொன்னேன், ஏதாச்சும் நீ அந்த ஃப்ளவரை கட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு லிவிங் ஹாலில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, முத்துக்குமார் குக்கிங் டீம் பத்தி பேசிட்டு இருந்தாரு, அதை டிஃபெண்ட் பண்ணி தீபக் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு, இதை வந்து எனக்கு தப்பா தோணுது சார் அப்படின்னு சாத்தனா சொன்னாங்க. உடனே நம்ம விஜய் சொன்னேன், முத்துட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எழுப்பி விட்டாரு. முத்து, ஆமா சார், ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும்போது ஒவ்வொருத்தரையா எழுப்பி கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் எழுந்துச்சு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார், அதுக்கு தான் ஒவ்வொருத்தரையா டீல் பண்ணிட்டு நீ உட்காருன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாரு, அதுதான் சாத்தனாக்கு வந்து அந்த மாதிரி தோணி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே சாத்தனா, இதே மாதிரி தான் சார் ஆனந்திக்கும் இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி கட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முத்து, நான் வந்து தீபக் இந்த மாதிரி தனியாக போய் கேட்டேன் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரே பேசும்போது கட் பண்ணி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு தீபக், நீங்கள் வந்து நிறைய விஷயம் ஒரே டைமில் கேட்பீங்க, நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து மறந்துடுவேன், அதனால தான் அந்த டைமே நான் கட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன்
அப்படின்னு சொன்னாரு. அந்த பதில் எனக்கு ஓகேவா தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொன்னாரு. அதுக்கு உடனே நம்ம விஜய் சொன்னேன், எனக்குமே சில டைம் நிறைய விஷயம் கேட்கும்போது நீங்க வேற வேற விஷயத்துக்கு அப்படியே போயிடுவீங்க. அப்போ எனக்கு ஒரு சில பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கும்போது அது மறந்துடும். அதனாலதான் அந்த டைம்ல நான் உடனே கட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது நான் தீபக் சப்போர்ட் பண்றதுக்காக சொல்லல, இது எனக்குமே அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே தீபக்டையும் எழுப்பி அதே கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தீபக், ஆமா சார் நான் இதான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தர நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு அட் அ டைம்ல எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண முடியல. ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, அதை கவனிச்சிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் கை தூக்குறாங்க. ஸோ இவங்களையும் கேட்காம இருந்தாலும் தப்பு, அவங்கள வந்து கவனிக்காம இருந்தாலும் தப்பு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்ரஸ் பண்ண முடியல. ஆனால் வந்து நான் கரெக்டாக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன், கொஞ்சம் திணறி தான் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே மஞ்சரி அருண் ஒரு பெரிய விஷயத்த சொன்னாரு, அதை ஃபுல்லாத்தையும் கேட்டு அவர் வந்து ஆன்சர் பண்ணாரு. ஆனால் நான் சின்ன விஷயம் தான் சொன்னேன், அதுக்கு வந்து கட் பண்ணி இவர் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தீபக் கிட்ட கேட்கவும் என்னமா சொன்ன அப்படின்னு சொல்லவும் அவங்களே சொன்னாங்க, நான் இந்த விஷயத்த சொன்னேன், நீங்க வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் சொன்னேன், உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சது இல்லையா? ஆமா சார் கிடைச்சது. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது இல்ல கரெக்டா? ஆமா சார் கிடைச்சது. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் நான் சொல்ல வரதான் அவங்க முழுசா கேட்கல அப்படின்னாங்க. அப்போ நீங்க சொல்ல வரதான் முழுசா கேட்கலன்றதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படி தானே அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் கிட்டாரு. ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாசனம் இருந்துச்சு. நான் சாப்பிடும் போது என்கிட்ட ஒரு காமன் பவுல் இருந்துச்சு சார். கேப்டன் வந்தாரு, யார் பவுல்னு கூட பார்க்காம, நீங்க சாப்பிட்ட பவுல நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்களா, நீங்க தானே எடுத்துட்டு போய் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேச விடாம அவரே பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அதை தீபக்கிட்ட கேட்கவும், அது எனக்கு காமன் பவுலும் தெரியாது சார், நான் அதுக்கு வந்து அப்போ பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்லேயே சாரி கேட்டாரு. அதுக்கப்புறம் நீ யாருக்காக பூவை கட் பண்ண போன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒன்ன பேச விடலன்னு கட் பண்ணியா, இல்லைன்னா ஆனந்தியை பேச விடலன்னு கட் பண்ணியா, இல்லைன்னா முத்துவை பேச விடலன்னு கட் பண்ணியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சாச்சனா, ஆனந்திக்காகவும் முத்துக்காகவும் தான் சார் கட் பண்ணேன், நான் கை தூக்குனேன், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, அதனால நான் பேசல, அவங்களுக்காக கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம விஜேஷ், அப்போ ஆனந்திக்காகவும் முத்துக்காகவும் தான் நீ கட் பண்ணல இல்லையா அப்படின்னு கேட்கவும், ஆமா சார் அவங்களுக்காக தான் கட் பண்ணேன் அப்படின்னு நம்ம சாச்சனா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, குக்கிங் டீம் வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்காங்கன்ட்டு ஒன்று சொன்னாங்க. அதுக்கு நம்ம விஜேஷ் அருணையும் தர்ஷிகாவையும் எழுப்பி கேட்டாங்க. அவங்க 2 பேருமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம அருண், நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாரு. சார் இந்த பவுல் சாச்சனாக்கும் ஆனந்திக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தனியாக பவுலில் செய்வோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பவுல் தான் சார் அன்னைக்கு அந்த டேபிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் பவுல் மட்டும் கொண்டுட்டாங்க. ஓ அப்போ அந்த பவுல் தான் நீ வந்து கழுவாமல் இருந்தே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சார் அந்த 2 பவுல் இருந்துச்சு, ஆனந்தி சாப்பிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அது என் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம அருண் வந்து என்ன சொன்னார்னா, நான் தான் அந்த பவுலை கொண்டு போய் கொடுத்தேன் சார், அதுவும் வந்து சாச்சனாக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நேரம் இந்த பவுலை பற்றியே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் டென்ஷன் ஆகி, இந்த பவுலை பற்றியே நம்ம அரை மணி நேரம் மேலே பேசிட்டு இருக்கோமா, நீ என்னதான் சொல்ல விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கேட்டாங்க. அதுக்கு சாச்சனா, இந்த பவுல் எடுத்துட்டு போதா சார் அவர் கட் பண்ணி இந்த மாதிரி என்ன பேச விடாம அவரே பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னதுக்கு, இது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள் தான், அரை மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி சாச்சனாவை சார்காஸ்டிக்கா கலாய்ச்சி விட்டாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதுக்கப்புறம் விஜய் சொன்னா, இன்னொரு மேட்டர் ஒன்று சொன்னேன் என்னன்னு கேட்டதுக்கு, 2 பேரும் ப்ரெஷர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் சார். என்னன்னா யாரை சொன்னு கேட்டதுக்கு, தர்ஷிகாவும் ஜாக்லின் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி தர்ஷிகாவும் ஜாக்லின் எழுப்பி கேட்கும்போது, சார் நாங்கள் ப்ரெஷரே ஆகலை சார், நாங்கள் இந்த வாரம் நிறைய ஃபுட்டு கிராசரிஸ்லாம் இருந்துச்சு, நல்ல லவ்வோட நாங்கள் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க, இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல சார் நாங்கள் 2 பேரும் குக் பண்ணுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு நான் சமைச்சிக்கிறேன் நைட்டு நீ சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாதியில் அரைக்குறையமாக கேட்டுட்டு வந்து அதை வந்து ப்ரெஷர்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தர்ஷிகா சொன்னாங்க. அதுக்கு நம்ம விஜய் சொன்னேன், அவங்க வந்து லவ்வோட சமைச்சுன்னு சொல்கிறாங்க, நீ வந்து சரியாக புரிஞ்சுக்காம நீ வந்து சொல்லிட்டு இருக்க, இது டேரெக்டாக நீ அவங்ககிட்டே கேட்டிருக்கலாமே இது ப்ரெஷரா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாம் சார் நான் கேட்டிருக்கலாம், கேட்காம விட்டுட்டேன், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொன்னாங்க. ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு. தப்பு நடந்து போச்சா? அதுக்கு நீ எந்த டீம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் வெசல் வாஷிங் டீம் சார் அப்படின்னு சொன்னாங்க. வெசல் வாஷிங் டீம்ல இருந்துட்டு தான் நீ பால் கழுவுறதுக்கு வந்து கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி சர்காஸ்டிக்காக கேட்டு விட்டாரு. அதுக்கு சாச்சனா, சார் நான் கழுவுறதுக்காக சொல்லலை சார், அவங்க வந்து என்னோட பவுல்னு தெரியாமல் பேச விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சாரி கேட்டது ஹார்ஸா பேசினதுக்கு தான் இல்லையா அப்படின்னு சாச்சனாட்ட கேட்டாங்க. அதுக்கு ஆமாம் சார் அப்படின்னாங்க. உடனே நம்ம விஜய் சொன்னேன், அப்போ நீ கேப் கிடச்சிருந்தா சொல்லியிருப்பேன். ஆமாம் சார், ஒரு பால் என்னோடதோ ஒரு பால் அவங்களோடதும் சொல்லியிருப்பேன். ஆமாம் சார், அப்போ ஹார்ஸா பேசினதுக்கு தான் அவர் சாரி கேட்டாரு. ஆமாம் சார், சரி நீ உட்காரு அப்படின்னு சர்காஸ்டிக்காக கலாய்ச்சி விட்டாரு. ஆனால் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. கலாச்சி விட்டது கூட தெரியாம இவங்க ஆமா ஆமான்னு ரிப்ளை பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. விஜய் அண்ணன் பிரேக் விட்டு போனாரு. அந்த கேப்ல நம்ம தீபக் அண்ணன் சாச்சனா கிட்ட போயிட்டு, அவர் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதுல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்ன கேக்குறீங்க, புரிஞ்சுதுண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. பீஸுக்கு இன்னும் புரியல அவர் அதை கலாச்சி விட்டு போயிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சாச்சனா, ஏன் இந்த விஜய் சார் எப்ப பார்த்தாலும் என்ன மேல கோமாவே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரேக்குக்கு அப்புறம் அந்த விஜய் சொன்ன,
சாச்சனா உன் மேலே எனக்கு தனிப்பட்ட கோவம் எதுவும் கிடையாது, அது மாதிரி அந்த மாதிரி கோவம் எதுவும் காட்டுற இடமும் இது கிடையாது, உங்கள் மேலே எனக்கு இருக்கிறது எல்லாமே அக்கறை தான் அப்படின்னு சொல்லி சாச்சனாக்கு ஒரு அட்வைஸாக போட்டு விட்டாரு. அடுத்ததான் நம்ம விஜய் சன்னு போஸ்ட் மேட்டருக்கு வந்தார். மஞ்சள் இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ஒரு பிரெட் ஆம்லேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரெட் அருண் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அதை டோஸ்ட் பண்ணி கேட்டது சார் பிரச்சனை. எக்ஸ்ட்ரா பிரெட்டாக சாப்பிட முடியாதனால டோஸ்ட்டாக கேட்டோம். ஆனால் அருண் தர்ஷிகாட்ட எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்தது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த இடத்துல நான் நின்னதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுத்ததே பெருசு, இதில் டோஸ்ட் பண்ணி வர கேட்குறீங்க, இதுக்கே நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு நம்ம மஞ்சரி சொன்னாங்க. அதுக்கு நம்ம விஜய் சொன்ன ஏம்மா உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றதுக்கு அவர் எப்படிமா பொறுப்பாக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம அருண்கிட்ட கேட்டாங்க. நம்ம அருண் வந்து நான் என்ன டவுன் பண்ணி தான் சார் சொன்னேன், நான் கொடுத்தது தப்பாக போச்சோ அப்படின்ற மாதிரி, ஆனால் இப்படி நான் மீன் பண்ணி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம விஜய் சொன்னேன், அப்போ நீங்கள் வந்து ரெட்டு கொடுத்தது பெருசு அப்படின்னு சொல்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்லலை அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னு அருணும் சொன்னார். அதுக்கு மஞ்சரி உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. புரிஞ்சுது சார், ஆனால் அவங்க ஏன் அப்படி கையெடுத்து கும்பிட்டு என்ன ட்ரிகர் பண்ண மாதிரி பேசணும், அந்த இடத்துல ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கலாமே, ஆன்சர் பண்ணாமல் அந்த கையெடுத்து கும்பிட்டு தான் என்ன ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மஞ்சரி சொன்னாங்க. அடுத்ததாக ஜாக்லின் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. குக்கிங் பண்ணும்போது நாங்கள் குக்கிங் பண்ணுறவங்க மட்டும் வந்து மனுஷங்க தானே, எங்களுக்கும் பசிக்கும் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்டரை சொல்லி அப்படியே ஜாக்லின் பக்கம் திருப்பி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு மஞ்சரி சொன்னாங்க. ஆனால் கடைசி அது அவங்க பக்கமே திரும்பி வந்து நின்றுச்சு. அடுத்ததாக ஜாக்லின் இருந்துச்சு. காலையில் ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு சார், அதை முடிச்சுட்டு நாங்கள் குக் பண்ணி முடிக்கிறதுக்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கே 12 மணி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிரெட்டுக்காக இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த நார்மல் பிரெட் ஆம்லேட்டே நாங்கள் இன்னும் சாப்பிடல, அது யாருமே கண்டுக்கவே இல்லை, அதனால தான் சார் அந்த மாதிரி பேசணும். அருணுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபுட்டு கொடுக்குறாரு. ஆனால் அவர் சாப்பிட்டாரா இல்லையான்ட்டு ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான விஷால் கூட கேட்கலன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்னாங்க. உடனே நம்ம விஷால் எழுந்திருந்துச்சு. சார் நான் என் ஃப்ரெண்டு இல்லாமல் சாப்பிட்டதே இல்லை சார், அவர் வந்ததுக்கப்புறம் தான் எப்பவும் சாப்பிடுவோம், அவர் வந்து குக்கிங் டீம் போனதுக்கப்புறம் நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்ரு, நான் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதுனால தான் நான் வந்து இப்போ சீக்கிரம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி விஷால் சொன்னார். மந்திரி இப்போ ஜாக்லின் எதுக்காக சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுது இல்லை? புரிஞ்சுது சார், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கீங்க, உங்கள் விஷயத்துக்கு வாங்க அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கையை எடுத்து கும்பிட்ட மேட்டருக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அருண் இருந்துச்சு. சார் ஆல்ரெடி மஞ்சரிக்கு எனக்கு 2 வாரமாக பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த சமயத்தில் நான் ஏதாவது பேசினா அது அவங்க மார்க்கிங் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது மாதிரி பிரச்சனையாக போய்டும் சொல்லிட்டு தான் நான் கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட பேசாதீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து வேலைக்கு போனேன் சார் அப்படின்னு நம்ம அருண் சொன்னார். அதுக்கப்புறம் ஆனந்த் எழுந்திரிச்சு. சார் அவங்க ப்ரெஷர்னால தான் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து எங்களுக்கு இப்போ புரிஞ்சுது சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜய் சொன்னேன், ஏம்மா அவர் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டார். சார் அவர் சொன்ன இன்டென்ஷன் வந்து கரெக்டு சார், ஆனால் ஒரு பாடி லாங்குவேஜ் தான் தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோன்னு எனக்கு தோணுச்சு சார். சரிம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லி விஜய் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் சொன்னேன், மஞ்சரி அவங்க வந்து உங்கள் சைடு மட்டும் வந்து பார்க்கணும் இப்படி யோசிக்கிறீங்களே, அவங்க சைடு இவ்வளோ ப்ரெஷர் ஒர்க் பண்ணிருக்காங்களே, அங்கேயும் போய் நீங்கள் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு மஞ்சரி ஆமாம் சார், நான் வந்து அங்கே பார்த்துருக்கணும், அவங்களும் எந்த சைடு வந்து பார்த்துருக்கணும் திங்க் பண்ணுற மாதிரி நானும் அங்கே போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி என் மேலே தப்பு தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ புரிஞ்சதில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மஞ்சரி தீபக்கோட பூவை கட் பண்ணாங்க இல்லையா, அந்த மேட்டருக்கு வருவோம்னு சொல்லிட்டு மஞ்சரி நீங்கள் ஏன் தீபக்கோட பூவை கட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு மஞ்சரி சார் அவர் ஒரு கேப்டனாக வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது 2 பக்கமும் விசாரிச்சுட்டு டிசைட் பண்ணியிருக்கணும், ஆனால் அவர் வந்து டேரெக்டாக என்கிட்ட வந்து அவர் பண்ண கரெக்ட் தான், நீங்கள் பண்ணுறது தப்புன்ற மாதிரி பேசிட்டு இருந்தார், அதனால தான் சார் நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தீபக் உடனே இருந்துட்டு சார் அந்த ஃபஸ்ட் நடந்த விஷயம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் கையெடுத்து கும்பிட்டு நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இவர் பண்ணுறது கரெக்ட் மாதிரி தான் இருந்துச்சு, தப்பான முட்டையில் அவர் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தெரியல, அதனால நான் வந்து அவருக்கு ஸ்டாண்ட் பண்ணினேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம தீபக் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொன்னேன், உங்கள்கிட்டலாம் பேசி நான் ட்ரிகர் ஆகாமல் இருக்கணும், அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா எல்லாரும் கூடிய ஒரு இடத்துல மீட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு நினச்சி ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, தண்ணி குடிக்க போகிறீங்க, போகும்போது கேட்டிங்களா இல்லைனா வரும்போது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார் நான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது ஏன் கேட்கல, கேட்கணும்னு தோணல சார், இப்படி பண்ணீங்கன்னா அங்கே கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சிருக்காரு, அவருக்கு என்ன மரியாதை, அவங்க பேச்சை கட்டு இவ்வளோ பேரும் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம சாச்சுனா பொசுக்குன்னு ஆமாம் சார் நான் மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம கேப்டன் தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு. இந்த பொண்ணு தெரிஞ்சுதான் பேசுதா இல்லை தெரியாமல் எப்படி பேசுதான்னு தெரியலேன்ட்டு. சரி இந்த விஷயத்த கேப்டன் வந்து வீக்கெண்டில் விஜய் சன் ஏதோ கேட்பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னியாமே, இப்போ வந்து டீல் பண்ணுவா, வீக்கெண்ட் வந்துச்சு வா டீல் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லை சார் அப்போ எனக்கு அப்படி தோணுச்சு, நான் அப்படி ஃபீல் பண்ணேன், இப்படியே நம்ம சாச்சனா சொல்லிட்டு இருந்தாங்க. இதை சொல்லிட்டு சாச்சனா சிரிச்சுட்டு வேற இருந்தாங்க. இதை பார்த்தா நம்ம விஜயஸ் என்ன சாச்சனா சிரிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கடுப்பா பேசிட்டு இருந்தாரு. பார்த்தாலே அடிக்கணும், பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும்.
நீ ஒரு இடத்துல மரியாதை இல்லாமல் நடந்துட்டு இருக்க, அவன் வந்து அட்ரஸ் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், இதெல்லாம் உனக்கு சரின்னு படுதா சாச்சனா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல அந்த ஃபீல் வந்து எனக்கு சரியாக தான் சார் பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாச்சனா இனிமேல் உன்ட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சாச்சனா நீ யோசிக்கிறது ரொம்ப தப்பு சாச்சனா, நீ ப்ராசஸ் பண்ணுறது சரியில்லை, ஃபஸ்ட்டு உன்னோட பேக் இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு கிளியராக விளாடு அப்படின்னு சொல்லி சாச்சனாக்கு ஒரு அட்வைஸை போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் தீபக் அண்ணன் எழுப்பி இந்த வார கேப்டன்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, அந்த மஞ்சரி மேட்டரில் பஸ்ட் அவுட் ஆனீங்க இல்லையா, அதை தவிர மற்ற எல்லா இடமும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, கோட்டை அழிச்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கேப்டன்சி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டிட்டு இருந்தார். ஹவுஸ் மேட்ஸ் எல்லாமே சின்ன கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பாடா எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எப்படி உங்களை விடுவேன், நீங்கள் தான் பொம்மைன்னு ஒரு டாஸ்க் பண்ணீங்களா, இருங்கடா நாளைக்கு வந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தாக்கு லைஃப் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இன்னைக்கு நடந்த எபிசோட் ரொம்ப சூப்பராகவே போச்சு. நமக்கு வந்த தகவல் படி நாளைக்கு எலிமினேஷன் சிவா தான் சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.